Hello and welcome back to another episode of Alpha series and you are watching me on Prep Catalyst. Yes, இன்னைக்கு நம்ம வந்துட்டு how to find an element in periodic table அதை தான் பார்க்க போகிறோம். It is a kind of important concept and easier concept. சரியா? அதனால் இந்த வீடியோ நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஸோ யூ கைஸ் மேக் ஷுர் தட் ஆல் த பாயிண்ட்ஸ் பீயிங் நோட்டட். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பீரியட் எந்த பீரியடு அந்த எலிமெண்ட் கிவன் அட்டாமிக் நம்பருக்கு உண்டான எலிமெண்ட் எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு பீரியடுக்கு லார்ஜஸ்ட்டு என் வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? லார்ஜஸ்ட்டு என் வேல்யூ அதுதான். என்னன்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ரைட்? இப்போது நமக்கு அட்டாமிக் நம்பர் 9ன்னு கொடுத்துட்டாங்க. அது எந்த இதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த பீரியட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 1s2 2s2 2p6 எவ்வளோ வந்துச்சு? 2p5 வரணும். கரெக்டாக? அட்டாமிக் நம்பர் 5. அப்போது p வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தா n வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் n என்னது? 2 தான். செகண்ட் பீரியடு அட்டாமிக் நம்பர் 9 ஃப்ளூரின் பிலாங்ஸ் டு செகண்ட் பீரியட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லார்ஜஸ்ட்டு என் வேல்யூங்கிறது தான் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் பீரியட் கண்டுபிடிக்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக்கு எந்த கிவன் அட்டாமிக் நம்பருக்குண்டான எலிமெண்ட் எந்த பிளாக்கில் ரிசைட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. பிளாக் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் விச் சப்செல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் சப்ஷெல் அதுதான் நமக்கு வந்துட்டு பிளாக்கை குறிக்கும். ஓகே, சப்ஷெல்ஸ்னால் என்ன? எஸ்பிடிஎஃப்னு நமக்கு தெரியும். தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் சப்ஷெல்ஸ். ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் எஸ் சப்ஷெல்னால் அந்த எலிமெண்ட் வந்துட்டு எஸ் பிளாக்ல இருக்கும். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் பி சப்ஷெல்னால் அது பி பிளாக்ல இருக்கும். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் டி சப்ஷெல்னால் டி பிளாக்ல இருக்கும். ஓகே, அது மாதிரியே எஃப் பிளாக்கு எஃப்ல இருக்கும். எஃப்ல என்ட்ராகிறது எஃப் பிளாக்கு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பிளாக்ல இது எஸ். இப்போது டேக் இட் ஆஸ் பொட்டாசியம் எடுப்போம். பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் 19 வருமா? அப்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 18 வந்துருச்சா? 4s1 எஸ் பிளாக்கில் இருக்குது. லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் எஸ் சப்ஷெல். ஸோ திஸ் வில் பி எஸ் பிளாக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பன் எடுங்க. கார்பனுக்கு 6 1s2 2s2 1s2 2s2 2p2. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் p ஆர்பிட்டால் என்டர் ஆகுது. ஸோ கார்பன் வில் பி இன் p பிளாக். ஓகே, இப்போ பிளாக் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வி கோ ஃபார் குரூப்பு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. லிட்டில் பிட் யூ நீட் டு பே மோர் அட்டென்ஷன். சரியா? குரூப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி குரூப்பை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ் பிளாக் இதில் எப்படி நம்ம குரூப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எஸ் பிளாக்கில் நமக்கு தெரியும் ரெண்டே குரூப்பு தான். இப்போ கான்ஃபிகரேஷனில் NS1 இருக்குது, NS2 இருக்குது. எஸ் பிளாக்கில் இந்த கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும், தெரியுமில்ல? இப்போது NS1 இருந்தால் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்பு. சரியா? குரூப் 1 அப்படின்னு சொல்லலாம். NS2 கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா தட் வில் பிலாங் டு செகண்ட் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். திஸ் இஸ் ஃபார் எஸ் பிளாக்கு. சரியா? எஸ் பிளாக்கு இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பொட்டாசியம் எடுத்துப்போம். பொட்டாசியம் என்ன சொன்னேன்? 19 சொன்னேன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1க்கு வந்தோமா? இப்போது 1 இப்போ NS1ன்னு நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ பொட்டாசியம் வில் பிலாங் டு குரூப் நம்பர் 1 ஃபஸ்ட்டு குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி பிளாக் வருவோம். எஸ் பிளாக் அப்புறம் பி பிளாக் பார்ப்போம். பி பிளாக்கு ஒரு ஃபார்முலா யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் ஃபார் குரூப்பு. ஓகே, பி பிளாக் 2 ப்ளஸ் இல்லை குரூப் இஸ் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் லாஸ்ட் சப்ஷெல் அப்படின்னு யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் ஒன் ஃபார்முலா. இதுதான் நமக்கு குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சரியா? இப்போ குரூப் என்னன்னு பார்ப்போம். பி பிளாக்ல என்ன குரூப்பு? சரி, இப்போ கார்பன் எடுப்போமா? கார்பன் பி பிளாக் தானே. 1s2 2s2 2p2 கரெக்டா?
குரூப் எப்படி வரும்னா 12 ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் லாஸ்ட் சப்ஷனில் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 12 + 2 will be equal to 14. கார்பன் 14th குரூப் தானே? யூ கைஸ் நோ ரைட்? 14th குரூப்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. சரியா? பி பிளாக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டி பிளாக் பார்ப்போம். டி பிளாக் வி கோ ஃபார் டி பிளாக் ஹியர். டி பிளாக்கில் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம குரூப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். group is equal to இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குடா. யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் group is equal to 2 plus number of electron in n-1 d subshell. n-1 d subshellங்கிறது ஒன்றும் கிடையாது. யூ கைஸ் நீட் நாட் வரி. n-d subshellங்கிறது லார்ஜஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் என்னன்னு நம்ம இந்த இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ அதில் -1 அப்போது நமக்கு n-1 d subshellல இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ 26 எடுத்துப்போம். 26 பிலாங் டு ஐரன், ரைட்? அப்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 4s2 3d6 கரெக்டாக? 3d6. இப்போது n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் லார்ஜஸ்ட்டு என்னங்கிறது நான் இங்கே லார்ஜஸ்ட்டு PQN எழுதிடுறேன். லார்ஜஸ்ட்டு PQN. ஓகேவா? இப்போது லார்ஜஸ்ட் PQN என்ன? 4 -1னா 3D சப்ஷெல்லில் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே போடணும். ஸோ குரூப் வில் பி ஈக்குவல் டு 2 + 6 iron belong to 8th group of the periodic table அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பசங்களா. ஓகே, ஈஸியாக இருக்கா? ஓகேவா? இப்போது இது முடிச்சிட்டோம். டி பிளாக்குக்கு இந்த ஃபார்முலா யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு எஃப் பிளாக்குக்கு வருவோம். எஃப் பிளாக் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. ஜஸ்ட் யூ நீட் டு மெமரைஸ் சம் நம்பர்ஸ். ஓகே, எஃப் பிளாக்கில் நமக்கு ஒரு விசேஷமான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. 57 to 71 we say it as lanthanides and 89 to 102 இதை நம்ம ஆக்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இது லாந்தனாய்ட்ஸ், இது ஆக்டினாய்ட்ஸ். ஓகே, லாந்தனாய்ட்ஸ், இது ஆக்டினாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இது என்ன குரூப்பு அப்படின்னு பார்த்தா இது வந்துட்டு பிலாங்கிங் டு த பீரியட் நம்பர் 6. ஓகே, இப்போ ஆக்டினைட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பிலாங்கிங் டு த பீரியட் நம்பர் 7th பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீரியட் நம்பர் 7th அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இது யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இப்போ குரூப்புன்னு பார்த்தோன்னா எஃப் பிளாக்கோட இது குரூப் எல்லாமே குரூப் நம்பர் 3. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு குரூப் 3னா ஆல் த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் பிலாங் டு குரூப் 3 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி கரெக்ட். ஸோ யூ கைஸ் நீட் டு கோ ஃபார் இட். குரூப் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ எஃப் பிளாக்கை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷன் கொடுத்தா அப்படின்னு ஒரு டாபிக் போடுவேன். பிகாஸ் எக்ஸப்ஷன் கேட்க முடியும். எக்ஸப்ஷன் கொடுத்தா அப்படின்னு போடுறேன். ஓகே, எக்ஸப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸப்ஷன் 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸப்ஷன்ஸ் தரேன் நான். தட் வில் பி காப்பர் அண்டு குரோமியம். அதுதானே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எக்ஸப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ தட் யூ கைஸ் ரிமெம்பர். அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடியது. எஸ், இப்போ குரோமியம் எடுத்துப்போம். குரோமியம் 24 அட்டாமிக் நம்பர். ஆக்சுவலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5னா வரும். இந்த கான்ஃபிகரேஷன் தப்பு இல்லை. 4s1 3d5ன்னு வரும். கரெக்டாக? 3d5 திஸ் இஸ் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். இது கரெக்டு. ஆனால் ஃபார் ஃபைண்டிங் எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 24ன்னு அட்டாமிக் நம்பர் வந்துச்சுன்னா யூ கைஸ் கோ ஃபார் அன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லைக் இன்கரெக்டுன்னு நான் போடுறேன். திஸ் யூ கைஸ் நீட் நாட் ரிமெம்பர். இது இப்படி போடணும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இன்கரெக்டாக எழுதணும். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4 மற்ற இதுக்கு எழுதுகிற மாதிரியே எழுதணும். இங்கே ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கே தெரியும். பிகாஸ் டியூ டு half filled configuration will have more
மோர் ஸ்டெபிலிட்டி தேன் பார்ஷியலி ஃபில்டு. அதனால தான் இங்கே நமக்கு அப்படி மாறி வந்திருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன் எழுதி தான் நம்ம குரூப் கண்டுபிடிக்கணும். குரூப் வில் பி ஈக்குவல் டு என்ன சொன்னேன், டி பிளாக்குக்கு 2 + நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் n-1 டி சப்ஷெல். n-1ல் எத்தனை இருக்குது, 4. குரோமியம் பிலாங்ஸ் டு 6th குரூப், அதுதான் கரெக்டு. ஓகே, நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா யூ கைஸ் வில் ஹாவ் 7th குரூப். 7th குரூப்புங்கிற ஆன்சர் தப்பு. குரோமியம் வந்துட்டு 6th குரூப்பில் தான் ரிசைட் ஆகும். ஓகே, தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இப்போ காப்பருக்கு வருவோம். காப்பர் என்ன, 29. கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d10. கரெக்டாக 3d10 அதுதான் அதோட கரெக்டான கான்ஃபிகரேஷன். பட் யூ கைஸ் நீட் டு ரைட் த இன்கரெக்ட் ஆப்ஷன், இன்கரெக்ட் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, அது நீங்கள் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கரெக்ட். இன்கரெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d9ன்னு வரும். பிகாஸ் 29 கரெக்டாக 3d9ன்னு வந்துடுச்சு. இப்போ குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா 2 + 9 will be equal to 11. 11th குரூப்பில் தான் நமக்கு காப்பர் இருக்கும், 6th குரூப்பில் தான் குரோமியம் இருக்கும். வேறு ஏதாவது குரூப் சொன்னாங்கன்னா அது தப்பு. ஓகேவா, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். குரூப் நம்பர்ஸ் அவ்வளோதான், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அண்ட் ஐ ஆம் சேயிங் தேங்க்யூ. Bye.